அயோக்கிய ராஸ்கல், உன் அண்ணன் நான் இங்க நிக்கிறேன், நீ யாரோ ஒரு கழுகு மேல கைய போட்டு நிக்கிறீங்களா? நான் யார் மேல வேணாலும் கைய போட்டு நிப்பேன், அதை கேட்கறதுக்கு நீ யார்? வேலையை பார்த்து போனேன். என்னது? ஏண்டா உன் கட்ட பட்டாட்டி வீட்டுல இல்லைங்கிறதுக்காக நீ கண்ட கழுகுகளோட எல்லாம் சுத்துறதா? என் வேலை இப்ப என்ன தெரியுமா? அயோக்கிய பயலே, உன் நான் அண்ணா பிறந்தேடா. ஏண்டா வீட்டுல பொண்டாட்டி இல்லைங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சுத்துறதா? அவளை நான் அனுப்பி வைக்க வேண்டாம், அனுப்பி வைக்கிறேன். ஓடிக்கிறது ஓடு. வாங்க. சீதா, என்னடா என்னடா இப்படி வழக்கத்துக்கு சத்தம் போட்டு வர? ஐயா, தம்பி பொண்டாட்டி எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. சீதா, என்னது ரொம்ப கோவமா வந்திருக்கீங்க போல இருக்கு. இன்னைக்கு கூலி ஒண்ணும் கிடைக்கலையா? முதல்ல உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு உன் புருஷ விட்டு புறப்படு. நீ ஏன் இங்க வந்த? 1000 தான் இருந்தாலும் அது உன் புருஷ வீடு. நீ வாழ வேண்டிய இடமும் போராட வேண்டிய இடமும் அதான். நீ ஏன் இங்க வந்த? புறப்படு. நல்லா இருக்கு. மதுரையில அடி விழுந்ததுக்கு மானா மதுரையில மீச துடிச்சுதான். அப்படி இல்ல இருக்கு. எப்பவோ நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கு இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அடி எப்ப விழுந்தாண்டம்மா? வலி வரும்போதான வேதனை தெரியும். உன் புருஷனை இன்னைக்கு புரட்டி புரட்டி எடுத்துட்டம்மா. என்ன சொல்றீங்க? நான் எப்படிமா சொல்லுவேன்? அவன் இன்னொரு பொண்ணோட கைய கோத்துக்கிட்டு காரை விட்டு இறங்குனதே என் கண்ணால பார்த்தேன். உனக்கு துரோகம் செய்யறானேங்கிற ஆத்திரத்துல அவனை அடிச்சு நொறுக்கி விட்டமா. சபாஷிடா பட்டாபி, நீயா இருந்ததுனால தான் அவனை அடிச்சு நொறுக்கனதோட நிறுத்தினேன். நானா இருந்தேன்னா அவன் சங்க நெரிச்சே கொண்டு அயோக்கிய ராஸ்கல். கட்டின பெண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட போனானா? போனது மட்டும் இல்ல நாயனா, என் கண்டதில்லை அவளை கட்டி பிடிச்சிட்டு போறான் நாயனா. அந்த அயோக்கிய நாயை அடிச்சு கொள்ளாம ஏனாக வந்தா? நிறுத்துங்க. 1000 தான் இருந்தாலும் அவர் ஆம்பளை, கை நிறைய பணம் இருக்கு. படுக்கிற நேரத்துல பக்கத்துல பொண்டாட்டி இல்லைன்னா அவர் தான் என்ன செய்வாரு? என்னம்மா நீ பொம்பளை பத்தி நினைக்கிறதா ஆம்பளைக்கு மனசுக்கு சுகம்னு சொல்றியா? அதானே, எங்க நைனாவுக்கு 40 வயசு ஆகும்போது 3 பிள்ளைகளை விட்டு எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. பக்கத்துல ஒரு பொம்பளை வேணுமே ஞாபகமே இல்லாம எங்க நைனாங்களை எல்லாம் வளர்த்தாரு. நைனா அதெல்லாம் இங்க போய் பேசிக்கிட்டு சும்மா இருக்க நைனா. நான் மூத்த மகன், இது வரைக்கும் இந்த குடும்பம் வாழணும், எல்லாரையும் போல தலை தூக்கி நிக்கணும்னு நினைச்சேன். என் பக்கத்திலே ஒருத்தி படுக்கணும்னு நினைச்சிருந்தா சொல்லவே வாய் கூசுதுமா. அவன் படிச்சிருக்க மாட்டான், உன்னை காதலிச்சிருக்க மாட்டான், என்ன மாதிரி காட்டான இருந்திருப்பான். பொறுக்கி பையன் எங்களை எல்லாம் நடுத்தரவுல நிக்க வச்சுட்டு எவ்வளவு ஒரு காட்டேரிக்கு எடுத்து கைய போட்டுக்கிட்டு போறானே. இதோ பாருங்க, என்னையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு என் புருஷனை பத்தி இறக்காரமா பேசாதீங்க. பேசுவேன், அவன் உனக்கு புருஷன் மட்டும் இல்ல, எனக்கு தம்பி. அந்த உறவு வேண்டான்னு சொல்லிதான் வீட்டை விட்டு வெளியேறி வந்துட்டோமே. இனிமே அவர் என்ன செஞ்சாலும் நானோ நீங்களோ கேட்க முடியாது. எங்க குடும்பத்துல இப்படி ஒரு தருதல பிறந்திருக்கானே, நான் அவனை கண்டிக்காம இருக்க முடியாது. என் புருஷனை கண்டிக்கிறதுக்கு நீங்க யாரு? முதல்ல உங்க குடும்பத்தை திருத்துங்க. சீதா, இந்த வீட்டுல பிறந்த பொம்பளைக்கே உங்களால காவல் இருக்க முடியல. என்னம்மா சொல்ற? உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா. இத நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். செம்பாயாரியே சொல்ல வச்சுட்டீங்களே. மாமா, ஏகாம்பரம் மகனுக்கு மணவரை போட நாம கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டோம். அவங்க பள்ளியற விளையாட்டே நடத்திட்டாங்க. கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு வரல. ஆளாளுக்கு கொல்றதுலயே இருக்கீங்களே, அதை விட்டுட்டு நடக்க வேண்டியதை பாருங்க. பேர் என்னத்தை பாத்துக்கமா? மகன் தான் சாக்கடையில் வந்துட்டானா? மகள் வந்துட்டால? வருத்தப்படாதீங்க மாமா. எப்படியாவது 5000 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஏகாம்பரம் மூஞ்சில விட்டறிஞ்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம். இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. பேசாம ஏகாம்பரம் காலில் விழுந்து கெஞ்சி கதறி இந்த கல்யாணத்தை நடத்திடுவோமா? ஆனா நீ காலை பிடிச்சாலும் சரி, குடுமையை பிடிச்சாலும் சரி, நான் செய்ய மாட்டேன். ஏகாம்பரம், உன்னை கையெடுத்து கும்பிடுறியா? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி எங்க மானத்தை காப்பாத்தியா? உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், தப்புதான்னு சொல்லியா? இல்ல காலில் விழுற மாதிரி செருப்பை கேட்டலான்னு பாக்குறியா? எழுந்துடா. இந்த மாதிரிலாம் அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை. பணத்தை கொடுக்காட்டி நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். ஆனா பணம் கிடைக்க உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுப்பா. பேசாம உங்க சின்ன மகன் காலில் போய் விழுந்து நாங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளுங்க. அவன் பணத்தை கொடுப்பான், ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். பட்டாபி, நீ என்னடா சொல்ற? அவன் காலில் விழுகிறத விட நீங்க பூஜை பண்ற பெருமாள் படத்தை போட்டு உடைங்க. சரி, அதை உடைச்சிட்டு அவன் காலில் போய் விழுங்க. சீதா, வேற வழி இல்லம்மா. மாமா, இந்த குடும்பத்தோட மானத்தை விட என் ரோஷம் ஒண்ணும் பெருசு இல்ல. வாங்க போல. நீங்க எல்லாம் செஞ்ச குற்றத்தை நான் பெருசு பண்ண போறேன். ஏன்னா இப்ப நீங்களே அதை உணர்ந்து தெளிஞ்சு என்னை தேடி வந்திருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள உள்ள பந்த பாசம் உறவு விட்டு போயிடுவேன். கரெக்டா சொல்லிட்டப்பா. பணக்காரன் பேசினாலே எப்படி கணீர் கணீர்னு இருக்குது பாத்தீங்களா? ஏழை என்னதான் நியாயம் பேசினாலும் சோத்துக்கு இல்லாம தானே பேசுறான். அது கணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி தான் கேட்கும். ரகு, நீ இன்னும் கொஞ்சம் பேசுப்பா. இனிமே பேசுறதுக்கு என்னையா இருக்கு? ஏதோ ஒரு 2 கணீர். பட் வந்து இனிமேலாவது இவங்க எல்லாம் இந்த வீட்டுல ஒழுங்கா இருப்பாங்களா இல்லையான்னு ஒரு தடவைக்கு 10 தடவை கேட்டு சொல்லுங்க. 10 தடவை ஒழுங்கா இருப்பீங்களா? ஏதோ பெத்த தோஷம் மனசு நொந்து போய் வந்து நிக்கிறேன்.
நடந்ததை சொல்லி குத்தி காட்டாம எங்களுக்கு கொடுக்கறத கொடுத்து அனுப்பிச்சிட்டா நாங்க போயிடுவோம். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கணும். லட்சுமிக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு எப்படியாவது ஏகாம்பரத்துக்கிட்ட பட்ட கடனை அடைச்சிட்டா போதும். அட நீ என்னப்பா கடன் அடைச்சிட்டா போதுமா? கல்யாண செலவு சீதனம் இதெல்லாம் இல்ல, அதெல்லாம நீதான்பா கொடுக்கணும். உன் கடை எவ்வளவு மேம்? என்ன அசல் 1000, வட்டி 5000, மொத்தம் 6000. மொத்தம் 6000. அதை தவிர பல முறை பஸ்ல வந்திருக்கேன் கடனை வாங்க. 10-15 செருப்பு தேஞ்சே போச்சு. எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு 6000. இதுல 7000 ரூபாய் இருக்கு. எடுத்துக்கவா? பொறுக்கு. கல்யாண செலவு சீதனம் இதெல்லாம் எவ்வளவா? போஸ்ட்மேன் பொண்ணுங்கிற முறையில பார்த்தா சிம்பிளா 5000 முடிச்சுடலாம். உன் தங்கச்சிங்கிற முறையில பார்த்தா ஆடம்பரமா 15000, 20000 ஆகும். அதுக்கு லெவல் இருக்குல்ல. இதுல 50000 ரூபாய் இருக்கு. கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா நடத்துங்க. லெவல் என்ன? இது என்ன லெவல்? மனுஷன் என்ன? இவன் எல்லாம் மனுஷன். ஒரே நிமிஷத்துல பணத்தாலேயே அடிச்சு பாசத்தை விலைக்கு வாங்கிட்டான். பாத்தீங்களா? நீங்களும் இருக்கீங்களே. இப்போவாது நான் இதை எடுத்துக்கலாமா? கொஞ்சம் புரிய அப்புறம் பணத்தை கையால தொடறதுக்கு முன்னால இந்த கடிதாசில சீதா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி கொடுங்க. இது என்ன மாதிரி இவனும் புரோனோட்ல கையெழுத்து வாங்குறானா? என்ன எழுதிருக்குன்னு சத்தமா படியா. அது ஒண்ணும் இல்ல பட்டாபி. ரகு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறானா? அதுக்கு சம்மதம் தெரிவிச்சு சீதா கிட்ட ஒரு கையெழுத்து கேட்கிறான். அவ்வளவுதான். கையெழுத்து போடலன்னா கல்யாணம் நடக்காது. என் கல்யாணமும் நடக்காது, கர்ப்பமா இருக்கக்கூடிய அவர் மக கல்யாணமும் நடக்காது. ஏகாம்பரம் இந்த கடிதாசிய பெரியவர் கையில போகும். எங்க குடும்பத்திலேயே எல்லா பொறுப்பும் அவரை சேர்ந்ததுதான். அவர் மக கல்யாணம் நடக்கணும்னா ஒரே குடும்பத்துல 2 மருமக வாழறது தப்பு இல்லைங்கிறது அவருக்கு புரியாதா என்ன? கடிதாசி கூட இந்த வீட்டுல பொறுப்பு எனக்கு தாண்டா. மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் 2வது மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் பொறுப்பு. உன்னை விட்டுட்டு நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு. அதனாலதான் அவர் 2வது பொண்டாட்டி கேட்கிறாரு. செருப்படி எனக்கு தாண்டா, உனக்கு இல்ல. அம்மா சீதா, இதுல கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னீங்களா மாமா? என்னால அது முடியாது, முடியவே முடியாது. எனக்குன்னு இருந்த எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன். பணத்தை விட்டு கொடுத்தேன், சுகத்தை விட்டு கொடுத்தேன். அவர் ஏழையா இருக்கிறதுனால தான் எல்லாரும் இலக்கரமா பேசுறாங்கன்னு பணக்காரனாவும் ஆக்கி வச்சேன். எனக்குன்னு இருந்த எல்லாத்தையுமே தார வார்த்தை கொடுத்துட்டேனே. இப்ப இருக்கிறது மனைவிங்கிற போர்வை மட்டும்தான். அதையும் விட்டு கொடுக்க சொல்றீங்களா? ஏ மாமா, இந்த போர்வையும் போயிட்டா பாக்குறவங்க கண்ணுக்கு வெக்கத்தை விட்டு நிக்கிறவன் தார அர்த்தம். அது உங்களுக்கு சம்மதமா? வேண்டாமா, நீ இதுல கையெழுத்து போட வேண்டாம். இத காரி துப்புன்னு சொல்றது. அதுல கையெழுத்து போடாது. என்னடா இது அப்பன பிள்ளை பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? கடன் அடைக்காட்டி உன் தங்கச்சி கல்யாணம் ஆகாமலே கர்ப்பா இருக்கிற வித்த ஊர் புறா தெரிஞ்சிடும். நாளைக்கும் எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிக்கு வெள்ளச்சாலை கட்டி பாக்குறத விட எங்க வீட்டு குட்டி தாத்தானுக்கு பாவாடை தாவணி கட்டி நடுத்தருவுல ஆட வச்சு வேசித்தனம் பண்ணி உன் கடனை அடைக்கிறீங்க. நான் முட்டா பயதாயினா, எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நம்ம வீட்டு கெட்டு போன காருக்கு மீட்டர் போட்டு டாக்ஸியா ஓட்டு கேட்டுதானே இவன் சுத்தி வளைச்சு சொல்றான். உழைச்சி உழைச்சி என்ன சுகத்தை கண்ட நாயனா, நம்ம மிதிச்சு மிதிச்சு சுகம் காட்டுறாரே இந்த பாவி. இவனுக்கு அண்ணனா இருக்கிறத விட ஒரு வேட்டிக்கு மாமாவா இருக்கலாம். நைனா, 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 அழாது நைனா, அழாது. இந்த நேரத்துல தைரியத்தை விடவே கூடாது. இப்ப முன்னால நீ அழவே கூடாது. இங்க நான் அழவே கூடாது. அம்மா, நீ என் தம்பி பொண்டாட்டி. அவன் உன் வலது கையை பிடிச்சு சத்தியம் பண்ணி காலமெல்லாம் காப்பாத்துவேன்னு உன் கழுத்துல தாலியை கட்டினான். நான் உன் இடது கையை பிடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த ராஸ்கோல் உன்கிட்ட ஓடி வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கல. நான் ஒருத்தருக்கு பிறக்கிறேமா. இனிமே மானமுள்ள எவனும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. வாங்க. மானம் உள்ளவன் இங்க இருக்க மாட்டானா? நான் இருக்கேன். ரகு, ஒரு விஷயம், நான் எல்லார் கையெழுத்தையுமே சுமாரா போடுவேன். சீதா கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு வா. கலா, அந்த குடிகாரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நிறைய ஊத்தி விட்டுட்டு வந்திருக்கேன். நல்ல பூஸ்டிங்ல இருக்காரு. நல்ல சந்தர்ப்பம். எப்படியாவது இன்னைக்கு அவனை மயக்கி இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்துடணும். ஓ, நான் இருக்கேன்.
டார்லிங். கலாவா? எங்க போயிருந்த? வர வர நீங்க ஆபீஸையே கவனிக்கிறதில்ல. எவ்வளவு முக்கியமான டாக்குமெண்ட் இதுல கூட கையெழுத்து போடாம வந்துட்டீங்க. குடியா பெருக்கு பிசினஸ கவனிக்க வேண்டாமா? கவனிக்கணும். நீ காட்டு, நான் போடுறேன். நீ நீட்டின இடத்துல எல்லாம் நான் கையெழுத்து போடுறேன். இந்தாங்க. படிச்சுட்டு போடுங்க. படிக்கிறேன். என்னடா இது, ஒரு இளவும் புரியல. எங்க போடணும் கையெழுத்து? இங்க டார்லிங். இங்க டியர். இங்க கண்ணா. இன்னும் ஏன் மாமா எல்லாரும் அழுது தவிச்சிட்டு இருக்கீங்க? நாம எல்லாரும் எங்கேயாவது ஊரை விட்டே ஓடி போயிடுவோம். நம்ம போயிடலாமா? ஆனா கர்ப்பமா இருக்கிற பொண்ணு என்ன செய்யுது? அவளையும் கூட்டிட்டு போவோம். நாளைக்கு அவளுக்கு பிறக்க போற குழந்தைய நாம எல்லாரும் எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி, இன்னைக்கு நம்மள ஓட ஓட விரட்டுறாங்களே, அவங்களெல்லாம் நாளைக்கு ஒரு கை பார்ப்போம். என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா சீதா? இந்த கடவுள் இருக்கானே, ஒரு பெரிய கோமாடி. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. எதை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம என் வீட்டுக்குள்ளேயே திண்டாடிட்டு இருக்கான். இவனை நம்பி எப்படி பட்டாவே இந்த உலகம் சுத்துது. பயில இது வரைக்கும் ஏன் நெத்தியிலதான் நாமத்தை திட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். நம்ம லட்சுமி இருக்காள, அவ நம்ம எல்லாருக்கும் பெருசா நாமத்தை திட்டி விட்டாளா? நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நாயனா. ஏண்டா அப்பனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு நினைக்கிறியா? கடவுளே, எங்க அப்பா படுற கஷ்டத்தை பார்க்காம என்ன கொண்டு போக மாட்டியா? பேசுவே என் மாடு கர்த்தரு உன்னை சாகரத்துக்காக இந்த மண்ணுல பறக்க வைக்கல. மானத்துல பறக்கிற பறவை பார், அது விதைக்கிறதும் இல்ல அறுக்கிறதும் இல்ல. அது மட்டும் என்ன செத்தா போயிடுச்சு. என்னமோ சாகுறேன் நீ பெருசா. பட்டாரி, நீ ஏன்டா கவலைப்படுற? நாங்கெல்லாம் இருக்கும்போது இந்த குடும்பத்தை தவிக்க விட்டுருவோமா? நீங்க பட்ட கடன் அடைச்சிட்டு லட்சுமிக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்துற அளவுக்கு நாங்க பணம் கொண்டு வந்திருக்கோம்டா. புடி மடிய புடி. பொட்டு பொட்டு பொட்டியா தள்ளு. உனக்கு நான் மட்டும் என்ன சளைச்சவளா? சீதா, முந்தானிய புடி. என் மாடு கண்ணு எல்லாத்தையும் வித்து காசாக்கி கொண்டாந்து புடி புடி. என்னால நம்பவே முடியலடா. உங்களுக்கு எதிரா இவ்வளவு பணம்? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து நாங்க எல்லாரும் 10 நாளா வெறும் சிங்கிள் டீயை குடிச்சு சேர்த்த காசு பாரு. ஆமா அண்ணே, தெரு தெருவா வீதி வீதியா உண்டியல் குலுக்கி சேர்த்த பண்ண புடிங்க. என் மடி நிறைஞ்சு போச்சு, நைனா மடியில போடு. கூட்டத்துல நீ வாங்கிறாங்க. இதுக்கு மேல என்னையா வேணும்? 10,000 ரூபாய் வீதி வீதியா தெரு தெருவா அலைஞ்சு பிச்சை எடுத்து கொண்டாந்து சேர்த்துட்டோம். கல்யாணத்தை நடத்துங்க. பாத்தீங்களா நாயனா, என் தங்கச்சிக்கு நாங்க 2 தடியனுங்க அண்ணனுங்களா பிறந்தோம். பிச்சை எடுத்து கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கு. என் மாடு நல்ல காரியத்துக்காக மடியேந்தி பிச்சை எடுக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல மாடு. நம்ம மகாத்மா காந்தி கூட வெள்ளம் வந்தா பஞ்சம் வந்தா ஏழைங்களுக்காக மடியேந்தி இருக்கிறாரு. அதுக்கு பேரு பிச்சையா? தியாகம் ஐயா. அதுதான் ஏழைங்க இதயம். அது மாதிரிதான் நாங்களும் இந்த நல்ல குடும்பத்தை நடுத்தரவுல நிக்க வச்சு வேடிக்கையா பாத்துருவோம். ஐயா, கேவலம் இந்த பணம் தானையா உங்க குடும்பத்துல பிறந்த ஒருத்தனை தனியா பிரிஞ்சு போக வச்சது. இப்ப அதே பணம் எத்தனை அண்ணன் தங்கச்சிகளை இதே குடும்பத்துல கொண்டாந்து சேர்த்து வச்சிருக்கு பாத்தீங்களா? அப்புறம் என்னையா கவலை? நாங்க இருக்கிறோம். ஜான் ஜான் கல்யாணத்தை நடத்துங்க. எல்லாம் உட்கார்ந்து அடுக்குங்கடா. ஏன் அடுக்கிறதுல இரு, நான் அடிச்சு கொடுக்குறேன் பாருப்ப.